வணக்கம் கைஸ். இதுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரில் எங்கள் அண்ணா ஐடியில் இருக்க கன் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளைம் பண்ணிப்போம் கைஸ். இப்போ தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறான். எங்கள் அண்ணன் அவ்வளோவா கேம் விளாட மாட்டான், ஏன்னா அவன் ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது. அதனால் என்கிட்ட இப்போ ஐடியா கொடுத்துட்டான். இல்லை கைஸ், ஆல்ரெடி முடிச்சிருக்கான். அது நம்ம விளையாடுறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம கன் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது தெரியாமல் போயிட்டேன் கைஸ். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இல்லை. ஓகே கைஸ், M4A1 ஒரு ஸ்கின்னு கைஸ். அப்புறம் இந்த ஸ்கின் அப்பா +4 ரேட் ஆஃப் ஃபயர். இது 2025 கொடுத்த ரிவார்டு. இதுதாங்க அது. சூப்பராக இருக்குது இந்த M4A1. இது சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, செம்ம ஆட்டு ஸ்கின்னு. இது ஒரு தீம் ஸ்கின் தான். இப்போ சொன்னது சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அது ஒரு தீம் ஸ்கின் தான். ஆனால் நான் அது என்ன பண்ணேன், அது ஒரு நல்லா இருந்தது. ஓகே கேஸ், ஏகேக்கு எவோ, அப்புறம் ட்ராகன் ஏகே, டைமிங் ஸ்கின்னு, அப்புறம் ஹார்டின் ஏகே, அப்புறம் ஒரு நார்மல் ஸ்கின்னு. இது ஒரு தீம் ஸ்கின்னு. டெவலப் பண்ண டைமில் டக்கு டக்குன்னு வீடியோ முடிக்கணும், டெவலப் பண்ணுவான். சரி, இது ஒரு ஸ்கின்னு கைஸ். இது ஒரு தீம் ஸ்கின்னு ஃபுல்லாக தீம் ஸ்கின் தான் இருக்குது. ரோஸாக்கு ஒரு தீம் ஸ்கின் இருக்குது. அப்புறம் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு டபுள் இது ரேஞ்சு. அப்புறம் ஃபேமஸ் இருக்குது. இது ஒரு நல்ல கன் ஸ்கின். எனக்கு பிடிச்ச கன்னுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பிடிக்கும் ஃபேமஸ்ஸு. அப்புறம் எக்ஸமேட், அப்புறம் A94 எவ்வளோ இருக்குது கைஸ், லெவல் 2. இது 4 ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் ஆகிருக்கு. அப்புறம் பிளாஸ்மா, இதுக்கு ஒரு 2 ஸ்கின்னு வச்சுருக்கான். அப்புறம் அக்குக்கு ஒரு நல்ல ஸ்கின்னு. நம்ம இந்த ஸ்கின் தான் வச்சுருக்கோம். சாரி கைஸ், ஒரு கால் பரவாயில்ல. ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த கன்று எப்போ விட்டாங்கன்னே தெரில. ஒரு 3 ஸ்கின் வச்சுருக்கான். இதுக்கு G36க்கு 3 ஸ்கின்னு. அடுத்த கன் ஸ்கின்ஸ்லாம் போகிறோம். மார்மேன் கன் ஸ்கின்ஸ், மார்க்ஸ்மேன். ஓகே, இதுக்கு ஒரு கன் ஸ்கின் வச்சுருக்கான். இந்த ஒரு கன் ஸ்கின்னே வச்சுருக்கானே தெரியாமல் இருக்கான். எஸ்விடிக்கு ஒரு 2 ஸ்கின்னு, உப்பாக்கருக்கு ஒரு 3 ஸ்கின்னு. அப்புறம் AC18க்கு எத்தனை ஸ்கின்னு, 2 AC18. போயாப்பா கன் ஸ்கின்னு, வின்செஸ்டரு. இன்னும் வரல எதுவும் ஸ்கின்னும். அப்புறம் மிஷின் கன்ஸ் M249. அப்புறம் கோடுக்கு ஒரு ஸ்கின் வச்சுருக்கான். அப்புறம் SMG, UMP எவ்வளோ கைஸ் பிடிச்சிருக்கோம். UMP. அடுத்தது இது அடுத்தது போன வருஷம் இது ஒரு ஸ்கின்னு. நேச்சி ஸ்டாப்பர். சாரி கைஸ், வச்சுருங்க. இந்த கன் ஸ்கின் UMPக்கு ஒரு எவோ. இது போன வருஷம் கொடுத்தது. இது ஒரு ஸ்கின்னு, டீம் ஸ்கின்ஸு 3 வச்சுருக்கான். அப்புறம் MP5, இது நம்மள்கிட்டே இருக்குது, எல்லாட்டையும் இருக்கும். அப்புறம் VSS, அப்புறம் MP40க்கு ஸ்கின்னு நல்லாயிருக்கு. இது டீம் ஸ்கின்னு எல்லாம் டீம் ஸ்கின் தான். டீம் ஸ்கின்னு. அப்புறம் P90, இது ரேஞ்சு. எனக்கு இந்த ஸ்கின் பிடிக்காதுங்க. ரேஞ்சு ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் ரேஞ்சில் ரொம்ப தெரிக்கும், செதறும். தாம்சனு, விக்டோரு, அப்புறம் மேக்டன் ஓரளவுக்கு பிடிக்கும். பைசான், M10க்கு ஃபயர் M10 இருக்குங்க கைஸ். அப்புறம் வின்டர் M10 இன்டர்லைனில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸு, இது வெப்பன் டைல் ஸ்பேஸு டபுள் பர்க்கு. இது ஒரு கிரேட் கொடுத்தாங்க, எனக்கு பர்மனெண்ட் கிடைக்கல, இவனுக்கு கிடச்சிருக்கு, பரவாயில்ல. மெக்குக்கு 4 ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். மேக்ஸ் 7, சார்ஜ் பஸ்டர், இதுக்கு ஒரு 3 ஸ்கின்னு. ட்ரோகனுக்கு இல்லை. M590க்கு 2. என்கிட்ட 1 இருக்குது. அந்த இது எல்லோ கலரு நல்லா இருக்குது இந்த ஸ்கின்னு. ஸ்னைஃபர் கைஸ், இவன் ஒரு ஸ்னைஃபர் பிளேயர். எங்கள் அண்ணன் ஸ்னைஃபர்ஸுக்கு நிறைய ஸ்கின் வச்சுருப்பான் பாருங்கள். MI2Bக்கு 2 ஸ்கின்னு. அப்புறம் M24, அப்புறம் இது, அப்புறம் VSK 94. அப்புறம் பிஸ்டலுக்குள்ளே போனோன்னா டெவலப் பண்ணி
பிஸ்டலில் வந்து 2 G80 ஸ்கின்னு இது வச்சிருக்கிறதே தெரியாமல் இருக்கான். அப்புறம் M500 நல்ல ஸ்கின்னு. எனக்கு பிடிச்ச கன். ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஏதாவது இருப்பேன். 1 டேப்பு. அப்புறம் மீல். அப்புறம் பேங்னு நல்லா இருக்குது ஸ்கின்னெல்லாம். பராங்கு கைஸ். பராங்கு வந்து ஒரு நல்ல ஸ்கின். இது வந்து இது சூப்பராக இருக்குது. வெட்டுறேன். புஷ்பா பராங்கு நல்லா இருக்குது கைஸ். ஓகே தான். சூப்பராக இருக்குது கன் ஸ்கின்ஸ் எல்லாம். அப்புறம் பேட்டுக்கான ஒரு ஸ்கின்னு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்ஃபிட் அப்புறம் ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்னால் நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் கேமில் வந்து கிராஃப்ட்லேண்ட் மேட்ச் வரும். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க கண்டிப்பாக. அது இல்லாமல் நான் இப்போ வந்து டான்ஸ்லாம் இப்படிலாம் போடலான் இருக்கேன். என்னோட டான்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல. ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் ஆடுவேன். நான் ப்ரோ மாஸ்க்கு பாய் அப்படியே கொஞ்சம் காப்பி வச்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பரவாயில்ல விடுங்க. அது இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே ஒரு சேனலில் ஸ்டார்டிங்கில் ஃபேஸை ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது. டான்ஸ் போடலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான். சரி போடலான்ட்டு ஒரு ஃபிஸ்ட்டு கைஸ். அதனால தான் போடலான்ட்டு ஒரு பிளாக் கலர் மாஸ்க் வாங்கி வச்சுருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டும். என் ஃப்ரெண்டோட சேனல் பேர் வந்து தமிழ் ஹண்டர் கேமிங் எஸ் அனிமி விளாக்ஸ் கைஸ். ஓகேவா. கிரெனேடுக்கு நிறைய ஸ்கின் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் இந்த வீடியோ. நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த கன்ஸ் கலெக்ஷன் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு என்னோட ஐடியில் பார்க்கலாம். எந்த பாட் ஐடி அதெல்லாம் விட்டுருங்க. கிரனேடு க்ளோவுக்கு வந்து 16. இந்த லெஜெண்டரி ஸ்கின் வச்சுருக்கான். சூப்பராகவே இருக்கும். பாய் ஃபஸ்ட் ஸ்கின்னு ப்ரைம் லெவல் 4. இல்லை நானும் எங்கன்னா அந்த ப்ளூ கலர் குறி மாதிரி இருக்குது. நானும் எங்கன்னா சேர்ந்து ஒரு காலைல ஏஞ்சோன்னே கண்டிப்பாக உட்காந்து விளையாடி எடுப்போம். டிஎன் ஒப்பிட்டோம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. பரவாயில்ல. இது எனக்கு பிடிச்ச க்ளோவல். அப்புறம் அதர்ஸில் 2 கன் ஸ்கின் இருக்குது. இதுக்கு ஒரு இடம் ஒன்று வச்சுக்கிறேன் அதர்ஸில். டிஎன் ஒப்பிட்டோ வர. அவள் தான் கைஸ். எல்லாம் கன் ஸ்கின் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன். எல்லா கன் ஸ்கின்னும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது ஃபயர் எம்டன் தான். நல்லாயிருக்கும். அது டங்னு அழுத்திட்டு இருப்போம். 1 டாப் மேட்ச்சில் தான் எங்கள் வீட்டாண்ட ஒரு அண்ணா இருப்பார். அவர் எப்பவுமே 1 டாப் மேட்ச்னால் அவர்கிட்ட இது ட்ராகன் எம்டன் இருக்குது. ஐயோ ஆனால் அதெல்லாம் எடுக்காமல் ஃபயர் எம்டன் எகிப்னு ஆடுவார் கைஸ். பாய் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.